இருப்பாரு, அவர் வருவாரா? இவன் உட்கார்ந்து இருப்பான, என்ன இங்கிட்டு அங்க உட்கார்ந்து ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறவனை கிளப்பிட்டு அவன் இடத்துல போய் உட்கார்ற இந்த பண்பாடு நிறைய இடத்துல இருக்கா இல்லையா? நிறைய சபையில நீங்க பார்க்கலாம். எந்த ஒரு சபையாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒருத்தன் ஏற்கனவே உட்கார்ந்து இருந்தவன் அவன் தரம் குறைஞ்சவனா இருந்தால், வரக்கூடிய ஒரு தரம் கூடுனவர் என்று நினைத்தால் இந்த மாதிரி ஒதுக்கக்கூடிய நிலைமை எல்லாம் பார்க்கிறோம். இதை இஸ்லாம் காணி, இது எப்படி இது அநியாயம் இல்லப்பா, இது பண்பாடா, இது நாகரிகமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யுகீமுர் ரஜுலுர் ரஜுல மின் மஜ்லிஸிஹி சும்மா யஜ்லிஸு பிஹி. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் உட்கார்ந்து இருக்க இடத்துல எழுப்பி விட்டு அந்த இடத்துல நீ உட்கார்ந்துராத, இது தவறு என்று இதெல்லாம் கவனிக்கிறாங்க. எல்லாத்தையும் இப்படி எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 80 வருஷம் 90 வருஷம் சமுதாயத்துக்கு பாடுபட்டவனுடைய அறிவுரைகளை நீங்க எடுத்து பாருங்க. இப்படி எல்லாத்தையுமா பேசியிருப்பான்? எதை எடுத்தாலும் சபையில் உட்கார்ந்து இப்படிதான் பண்ணணும், பக்கத்து வீட்டுதான் இப்படிதான் நடக்கணும், சிந்தா இப்படிதான் திங்கணும், சிறுநீர் கழிச்சா, எதை பார்த்தாலும் இஸ்லாம் தலையிடுது. அல்லாஹ்வுடைய மார்க்கமா இருக்கிறதுனால எந்த ஒரு மேட்டரா அங்கன ஒருத்தர் புண்படுறான் பாரு, ஒருத்தனை எழுப்பி விட்டு நீ உட்கார்ந்தீங்கன்னா அவன் நிலையில இருந்து நீ பாரு, அவன் மனுஷன் தானே, அவன் முன்னாடி வந்ததுக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? நீ முன்னாடி வந்திருக்கணும். உனக்கு முதல்ல இடம் வேணும்னு சொன்னா முன்னாடி நீ வா, நீ எப்படி லேட்டா வரலாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறது புகாரியில 911, 6269, 6270 ஆகிய ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதை விட நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டோம், உட்கார்ந்தா என்ன செய்வோம்? 2 மணி நேரம் பயான், 2 மணி நேரம் உட்கார வேண்டி இருக்கிறது, அல்ல 3 மணி நேரம் ஒரு நிகழ்ச்சி, 3 மணி நேரம் உட்கார வேண்டி இருக்கிறது. எல்லா மனுஷனுக்கு அந்த இடத்துல 3 மணி நேரம் உட்கார இயலுமா? முதல்ல வந்துட்டான் வாஸ்தவம், வந்துட்டாலும் 3 மணி நேரத்துக்குள்ள எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். வயிற்று வலிக்கும், பாத்ரூம் போக வேண்டி இருக்கும், தாகம் எடுக்கும். 3 மணி நேரம் எப்படி உட்கார்ந்து தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஒரு டீயை குடிச்சிட்டு வருவோமே நினைக்குவான். நினைச்சிட்டு அவன் முதல்ல வந்தவன் அவன் எந்திரிச்சு போனான்னு வைங்க, போனா அந்த இடத்துல வேற ஆள் உட்காந்துருவோம். அது போயிட்டான்ல, ரிசர்வ் பண்றது ஒத்துக்குருவோமா? ஒத்துக்கிற மாட்டோம். ஆனா லாஜிக் இது நல்லா இருக்கலாமே தவிர மனிதன்கிற இயற்கை தன்மையோட பாத்தீங்கன்னா இது நல்லது கிடையாது. அவன் ஆர்வமா வந்துட்டான். எந்த மனுஷனுக்கு 4 மணி நேரம் உட்காரையில, எந்த மனுஷன் 5 மணி நேரம் ஒரு சபையில் உட்கார்ந்துருக்கையில? அப்ப 5 மணி நேரம் உள்ள ஒரு சபைன்னு வைத்துக் கொண்டால் அவன் திரும்ப வரும் எண்ணத்திலே போனானேயானால், அதை சொல்லிட்டு போனால், அல்லது மாதிரி ஒரு பொருளை வச்சுட்டு ரிசர்வ் துண்டை போட்டு ரிசர்வ் பிடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் துண்டை போட்டு ரிசர்வ் பண்ணிட்டு போனால் அவன் தான் திரும்பி வந்தா அவனுக்கு தகுதிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க இதெல்லாம் இவ்வளவு மைனூட்டா கவனிக்கிறாங்க. மேலோட்டமா பார்த்தா அது என்ன, நீ என்ன முன்பதிவா பண்ணி வச்சிருக்கிற, பட்டாவா எழுதிருக்குன்னு கேட்பாங்க. பட்டா தான் அது இஸ்லாமிய பார்வையில் என்னது, அது பட்டா. முதல்ல வந்துட்டான்ல, அவன் வந்துட்டான். நீனா இருந்தா கூட 5 மணி நேரம் உட்கார இயலுமா? அவன் இடத்துல நீ உட்கார்ந்து இருக்கும் 5 மணி நேரம் நிகழ்ச்சியில 5 மணி நேரம் இவனுக்கு உட்கார இயல. மனிதன்கிற முறையில பலவிதமான தேவைகள் மனுஷனுக்கு இருக்கிறது. அவன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவன் நடப்பான். திரும்ப அவசரமா ஒரு போன் வரும், மெசேஜ் வரும், வெளியே போய் தான் சொல்ல முடியும், சபையில பேச முடியாது, இந்த வரன்னு வெளியே போவான். அவன் இது மீட்டிங்ல முதல் இடம் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி 7 மணிக்கு வந்து உட்கார்ந்தவன், நீ 10:30 மணிக்கு உட்கார்ந்து போய் அந்த இடத்துல டக்குனு உட்கார்ந்து முடியுமா? எந்திரிச்சவன அவன் ஒரு அவசரத்துக்கு போறானா என்ன செய்யணும்? அந்த இடம் அவனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கானு. இதெல்லாம் கவனிக்கிறாங்க. இயற்கை மார்க்கம் மனுஷன் இப்படித்தான் இருப்பான். மனுஷனுக்கு ஒரு அளவு தான் டைம் ஷேர் பண்ண முடியும். அது விளங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா காம அஹதுக்கும் மின் மஜ்லிஸிஹி, ஒருவர் தன்னுடைய இடத்திலிருந்து எழுந்து விட்டாரையானால், சும்ம ரஜா இலைஹி, திரும்ப அவர் வந்தாரையானால், ஃபஹுவ அஹக்கு பிஹி, அவருக்கு தான் அதுக்கு அதிக உரிமை இருக்கிறது. திரும்ப வந்து விட்டால் நான் உட்கார்ந்து இருந்த இடம் நவல்னு சொன்னா நவன்றணும். ஏன் அவர் உட்கார்ந்து இருந்து போயிருக்கிறாரு, திரும்ப வர்றதுக்காக போயிருக்கிறாரு. அப்ப திரும்பி வர்றதுக்காக அதை சொல்லிட்டோ அதுக்குரிய ஒரு அமைப்பை செஞ்சுட்டோ போகணும். போற மாதிரியே போயிட்டாரு, அப்ப உரிமை கொண்டாட இயலாது. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போனேன், அந்த மரம் வர இயலாது. என்ன சொல்லிட்டு போகணும்? இருக்கிற ஆளுக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். அல்ல ஏதாவது ஒரு செல்போனையோ ஒரு கர்ச்சிப்பையோ ஏதாவது ஒண்ணு ஒரு பொருளை வச்சுட்டு போனாருன்னா திரும்பி வருவார். அப்ப அந்த வெயிட்டா இருக்கணும், வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். இது முஸ்லீம்ல 4047வது ஹதீஸாக இதெல்லாம் கவனிக்குது. பாத்தீங்களா? இதெல்லாம் எவன் இதெல்லாம் கவனிப்பான்? எந்த மனுஷனால் இப்படி ஒரு சட்டத்தை உண்டாக்கி நான் சொன்ன எல்லாத்தையும் தொகுத்து பாருங்க. மூட்டையுமா ஒரு மனுஷன் சொல்ல இயலு. எதை எடுத்தாலும் வணங்குறது இப்படி வணங்கிட்டு சொல்லிட்டு போயிருவான். அதான் சொல்லுவான். சித்தாந்தங்கள் என்ன செய்வான்? கடவுளுக்கு இப்படி வழிபாடு செய்யப்பா, இதுதான் சொல்லுவாங்களே தவிர உட்கார்றது, நிக்கிறது, சிரிக்கிறது, பேசுறது, கொடுக்கறது, வாங்குறது எல்லாத்துலயுமா போட்டுக்கிட்டு கவனிச்சுட்டு இருப்பாங்க. மனுஷனுக்கு முடியாது. மனுஷனா இருந்தா கவனிக்க இயலாது. இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். படைச்சவன் எல்லாத்தையும் கவனிப்பான், அவ்வளவு நுணுக்கத்தையும் கவனிப்பான். அப்ப இதுல எல்லாம் நமக்கு அறிவுக்கு ஏற்றவாறு பொருத்தமான ரூல் சொல்வதிலிருந்து விளங்குகிறது இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இது மனுஷனுடைய கண்டுபிடிப்பு அல்ல. இதுல எல்லாம் இந்த மார்க்கம் பொறுப்பாக தனக்கு தானே நிரூபிச்சு கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த காலத்துல சொன்னா பயங்கரமான பாரதூரம் ஆயிரும். ஒரு 10 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களே முன்கூட்டி மசோரா பண்ணி நிர்வாகிகள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தன் வருவான்,
நாங்க தனியா பேசிட்டு இருக்கிறோம், நீங்க அங்க நில்லுங்கன்னா அவருக்கு தாங்க என்னது நாங்க அப்படின்னு சொல்றக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அவங்க 10 பேர் ஏதோ ஒரு அஜெண்டாவில் ஒன்று சேர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்களே, ஆனால் இவர் என்ன செய்யக்கூடாது, அதுல வரக்கூடாது, அதான் நாகரிகம். ஆனா அப்படி சொன்னமையானால் நான் வந்து வரட்டி விட்டாங்க, எங்க வரட்டி விட்டாங்க, சோத்துக்கு வந்து வரட்டி விட்டாங்க, அவங்க பேசுறதுக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க, உனக்கு என்னால சம்பந்தம், நீ வந்து போயிட வேண்டியதானே. அதை வந்து அந்த நாகரிகத்தை உலகத்தில் நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிறது இல்ல, புரிஞ்சுக்கிறது இல்ல. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க, பேசிட்டு இருப்போமா, அங்க உட்காந்து புஸ்தகம் படிக்கிற மாதிரி உட்காந்துட்டு கேட்கறது, உடம்புதாங்க இருக்கு, கண்ணுதான் புஸ்தகத்துல இருக்கு, காது எங்க இருக்கு, இங்க இருக்கு, ரகசியம் என்ன பேசுறாங்க அப்படியே கவனிக்கிறது, படுத்து தூங்குற மாதிரி கவனிக்கிறது, இந்த ஒட்டு கேட்கறது, கள்ளத்தனம், இதுகள்லாம் இருக்கு பாத்தீங்களா. இது எல்லாம் வந்து மனுஷன் கவனிச்சு சொல்ல இயலாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, மனிஸ்தமா இலா ஹதீஸி கௌமின், ஒரு சமுதாயம், ஒரு கூட்டம், ஒரு குழு, ஒரு அமைப்பு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எவன் வந்து ஒட்டு கேட்கிறானோ ஒஹும் லஹு காரிஹூன், அதை இவர்கள் விரும்பாமல் இருக்கும் பொழுது, நம்ம இந்த பேசுறோம், இதுல ஒட்டு கேட்கிற மேட்டர் கிடையாது, எவ்வளவு ஒரு நாள் கேட்டுப்போன்னு சொல்லிருக்கோம். இது ஒட்டு கேட்கிறதா, இது ஒட்டு கேட்கறதுக்கான மறைச்சு சொல்ற மேட்டர் இல்ல. அனைவருக்கும் பொதுவாக சொல்லப்படுற விஷயங்கள்ல ஒட்டு கேட்டல் வராது. ஆனால் ஒரு குறிப்பிட்டவங்க நாங்க மட்டும்தான் பேசணும்னு அவங்க கூடி இருக்கிறாங்க. ஒரு தெருவுக்காரங்க, ஒரு மகல்லாக்காரங்க, ஒரு கல்லூரி மாணவர்கள், அல்ல ஒரு இயக்கத்துக்காரங்க, ஒரு இயக்கத்திலே மாவட்ட நிர்வாகிகள், அல்ல கிளை நிர்வாகிகள், அல்ல மாநில நிர்வாகிகள், ஏதோ ஒரு லிமிட்டுக்குள்ள வச்சு என்ன செய்யறாங்க, அது பேசுறாங்க. அது அனைவருக்கும் பொதுவானதா இருக்க முடியாது. அப்ப மாவட்ட நிர்வாகிகள் பேசுறாங்கன்னா அவருடைய நண்பரா இருந்தாலும் வாப்பாவா இருந்தாலும் என்ன செய்யணும், பார்த்துட்டு இது நமக்கு உள்ளது இல்ல, இது நம்ம மேட்டர் இல்ல, அவங்க மாவட்ட நிர்வாகியா உட்கார்ந்து இருக்காங்க, நம்ம இதை இன்வால்வ் ஆகக்கூடாது, போகக்கூடாதுன்னு இந்த நகரையும் தெரிஞ்சுக்கிறேன் எல்லாருமே. நான் எவ்வளவு பழக்கம், 10 வருஷ பழக்கம் என்ன போக சொல்லிவிட்டான், 10 வருஷம் பழக்கமா இருந்தா என்ன, இதுல அவங்க எதுக்கு பேசுறாங்க, அவங்க சொந்த விஷயம் பேசிட்டு இருக்கலையே, அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட அமைப்பு சம்பந்தமா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிஸ்தமா இலா ஹதீஸ் கௌமின் வஹும் லஹு காரிஹூன், அவங்க விரும்பாத ஒரு நேரத்தில் ஒருத்தர் வந்து ஒரு சமுதாயம் பேசிக்கொள்ற செய்தியை ஒட்டு கேட்பானேயானால், அவ் யஃபிரூன மின்ஹு, அல்லது அவங்க இவன் தெரிந்து விரண்டு ஓடுறாங்க, அவன் போய் விட்டு கேட்கறான், போப்பான்னு சொல்லி இங்கிட்டு போறாங்க, மறக்கிட்டே வர்றான், இங்கிட்டு வந்து அங்கிட்டு வர்றான். அப்ப விரண்டு ஓடுற விஷயத்துல அவங்க வந்து ஒட்டு கேட்பானேயானால், சுப்பஃபி உதுனிகள் ஆணுக்கு யௌமுல் கியாமா, கியாம நாள்ல செம்ப காய்ச்சவன் காதுல அல்லாஹ் ஊத்துவான். இதான ஒட்டு கேட்ட காது, இந்த காதலான ஒட்டு கேட்ட, குடிக்காத உடனே நீ எதுக்கு போய் கேட்கிற. அப்ப நம்ம இந்த நாகரிகத்தை கத்துக்கணும். எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நம்மளை அலோவ் பண்ணக்கூடிய சபையா, நம்ம போய் உட்காருவதை அவங்க விரும்புறாங்களா, இது முக்கியமா கவனிக்கணும். ஒரு முஸ்லீம் எதை கவனிக்கணும், நம்ம போய் இப்படி உட்கார்றோமே, இது அவங்க அலோவ் விரும்புறாங்களா, விரும்பலன்னா கோவிக்கலாம் கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லிட்டாங்கன்னு எடுத்துட்டு போயிட்டீங்களா கோவம் வராது. நீங்க அவன் சொல்றான்னு எடுத்துட்டு போனா அவன் மேல கோவம் வரும் உங்களுக்கு. இது ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த நாகரிகம் எடுத்து பாருங்க, கோவம் வராது. நபிகள் நாயகம் நமக்கு என்ன சொன்னாங்க, ஒரு சபைக்கு போறோம், அவங்க விரும்பாடிக்கு திரும்பி வந்துருங்க, அது கேட்காதீங்க, காதுல ஈயத்து காய்ச்சல் எல்லாம் ஊத்துவான் அப்படின்னு இருக்கும்போது நமக்கு இது வேணாம் அப்படின்னு முடிவு எடுக்கணுமா இல்லையா. இந்த நாகரிகத்தை கூட ஒரு சபையில போய் காது கொடுத்து கேட்கறது, ஒட்டு கேட்கறது, அல்ல வலுக்கட்டாயமா போய் வராதிங்க, இவர்கள் மட்டும் வரவுண்டு எழுதியே போட்டிருப்பாங்க சில இடத்துல, செயற்குழு உறுப்பினர் மட்டும் வரவுண்டு. படிச்சுக்கிட்டே உள்ள வந்தா என்ன அர்த்தம், செயற்குழு உறுப்பினரா, பொதுக்குழு உறுப்பினர் மட்டும் வரவும்பாங்க, சொல்லவும் மாட்டாங்க. சரி போர்டு எழுதுனா நாகரிகமா புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் பண்ணி இருப்பாங்க. அல்ல இவங்க மட்டும் வடக்கு தெருவுக்காரங்க மட்டும் வாங்க, தெற்கு தெருவுக்காரங்க மட்டும் வாங்க, நாங்க இளையாங்குடி ஜமாத்து நாங்க கூடி இருக்கிறோம், இளையாங்குடியை சேர்ந்தவர்கள் மட்டும் வரவும்னா, நீ காரைக்குடிக்காரனுக்கு என்ன வேலை, இளையாங்குடிக்காரன் போகணும், நீ திரும்பி போயிடணுமா இல்லையா. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, உங்களை கூப்பிடாத நீங்கள் செவியுறுவதை அவர்கள் விரும்பாத நிலையில் இருந்தால் அதை போய் நீங்க கேட்கக்கூடாது. இப்படி எல்லாம் எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க பாருங்க. அவங்க மனசுல அவ்வளவு மனசுக்குள்ள இருந்து சொல்ல மாட்டாங்க யாரும். இளையாங்குடி ஆட்களா உட்கார்ந்து இருக்கிறாங்க, காரைக்குடியில ஒரு முக்கியமான பிரமுகர் வந்துட்டார், உள்ளுக்குள்ள அந்த பையன் அவன் தான் நம்ம இளையாங்குடி ஆட்கள் உள்ள அவ்வளவு பேர் நினைப்பாங்க. யாரும் சொல்லுவாங்களா, முக்கியமான ஆளா இருக்காரு காரைக்குடி, அவர் வந்து உட்கார்ந்துருவாரு. இவங்க பேச வேண்டியெல்லாம் பேசாம பூசி மொழிவி வேற என்ன பேசி விட்டு போங்கன்னு சொல்ல இயலாது. இந்த நிலைக்கு ஆளாக்கலாமா. அப்ப இந்த இவ்வளவு பேருடைய உணர்வுகளையும் அவர்கள் சொல்லாட்டாலும் அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு சொல்ல இயலாது. சில பேர்கிட்ட தான் சொல்ல முடியும். ஏப்ப சாப்பையா இருந்தா சொல்லி விட்டா என்னடா அப்படா அப்படின்னு ஒரு மாதிரியா நீட்டா வந்தான்னு வைங்களேன், வெள்ளையும் சொல்லியமா வந்தா அவனை விரட்ட முடியாது, தாட்சணியம் வந்துடும். அப்ப நீ தாட்சணியம் பண்ணலாமா, நான் தாட்சணியம் பட மாட்டேன் அப்படின்னு நல்லா என்ன சொல்றான், உனக்கு தாட்சணியம் இருக்கலாம், நான் சொல்ல வேண்டியதை கட்டளைட்டா சொல்லுவேன் அப்படின்னு நல்லா என்ன சொல்றான், ஈயத்தை காய்ச்சி தொலைச்சுக்கணும், ஒழுங்கா இருந்துக்காங்க நமக்கு எச்சரிக்கிறான். இந்த மாதிரி எல்லாம் உலகத்துல யாராவது கவனிச்சு இப்படி இல்லாம ஒரு மனிதர்களுக்கு பாடம் நடத்த முடியும் மனுஷ மார்க்கத்துல. இது புகாரியில